கேக்குது சார். ரைட், ஓகே. நாங்கள் தொடங்குவோம் என்ன? ரைட். குட் ஈவினிங் காய்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம், டிலே பண்ணாம. ஸோ பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கிற அழகு உங்களோட அழகு 9 பிள்ளைகள். அழகு 9 நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள், செய்நிரல் விருத்தி என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அல்லது ப்ரோக்ராமிங் என்று சொல்லக்கூடிய செய்நிரல் ஆக்கம் என்கிற ஒரு பாடம் பிள்ளைகள். ரைட். சொல்ல போனா பிள்ளைகள், நாங்கள் இங்க இந்த அழகை படிப்பதினூடாக நீங்க கற்பனை பண்ணணும். இந்த அழகை நாங்க படிக்கிறதால நாங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரைட். நாங்க ஒரு மென்பொருளை விருத்தி செய்யறதுக்கான அறிவை வளர்க்க போறோம். மென்பொருள் ஒன்றை எப்படி நாங்க உருவாக்கலாம் என்று சொல்லி அந்த கோடிங்கை நாங்க படிக்க போறோம். ரைட். ஒரு மென்பொருளை உருவாக்க தேவையான அடிப்படையான எல்லா விளக்கத்தையும் நாங்க எடுக்க போறோம். நாங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறோம். இந்த கணம் இருந்த பிள்ளைகள், நீங்க உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரைட். நாங்க நெட்வொர்க் படிக்கின்ற பொழுது பிள்ளைகள், நீங்க ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகவும், டேட்டாபேஸ் படிக்கின்ற போது பிள்ளைகள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகவும், எஸ்டிஎல்சி படிக்கிற நேரம் பிள்ளைகள் ஒரு முறைமைய பிள்ளைகள் அனலைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் அனலைஸ்ட் ஆகவும், இந்த பாடம் படிக்கின்ற பொழுது நீங்க உங்களை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகவும் மாதிரி பிள்ளைகள் மாற்றணும். ரைட். அப்படி நினைக்கணும் பிள்ளைகள் நீங்க. ஓகே. ஸோ இந்த அழக முக்கியத்துவத்தை பொறுத்தமற்ற பிள்ளைகள், இது எங்களோட ப்ரோக்ராமிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். ப்ரோக்ராமிங் இந்த அழகிட முக்கியத்துவத்தை எடுத்தோம்னா பிள்ளைகள், ஸ்டார்டிங்ல சொல்ல போனா போன வருடத்துக்கு முன்னைய வருடங்கள் இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் பிள்ளைகள் எம்சிக்யூடா 2025 எழுதுறது. யாரு பேசுறது? கிளாஸ் நடக்கும் பொழுது கிளாஸ்ல பிள்ளைகள் கன்சன்ட்ரேஷன் இருக்கணும். எல்லாரும் மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க எல்லாரும். நாசிஃப், பாதி, உமர், அஸ்மா, எல்லாரும் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க ஃபாதி. அன்மியூட் பண்ணிருக்கு. சவுண்ட் கேட்கும் பட்சத்தில் பிள்ளைகள் நான் உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். நான் உங்களுக்கு டைம் தருவேன், சான்ஸ் தருவேன் பிள்ளைகள் பேசுறதுக்கு. அந்த டைம் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, மற்றும்படி அன்மியூட் பண்ணிடாதீங்க. சரியும். ஸோ இந்த அழகுற முக்கியத்துவம் பொருத்தம் பிள்ளைகள், இதங்கட அழகு 9ல போன வருடத்துக்கு முன்னைய வருடங்கள் எங்களுக்கு 9 அல்லது 10 எம்சிக்யூ வரும் பிள்ளைகள். திங்க் பண்ணி பாருங்க, 9 அல்லது 10 எம்சிக்யூ. சொல்ல போனா 100க்கு எம்சிக்யூல இருந்த பிள்ளைகள் நாங்க 10 மார்க்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இது தவிர பிள்ளைகள் எங்கட பார்ட் டூல ஏ பகுதிகள் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர்ல 10 மார்க்ஸுக்கு ஒரு வினாவாக வந்துட்டு இருந்த பாடம். அதே போல எங்கட பார்ட் டூல பிள்ளைகள் பி பார்ட்ல 15 மார்க்ஸுக்கு 15 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாடம். இப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்டான பாடம் என்று பார்த்துக்கோங்க பிள்ளைகள். எம்சிக்யூ வருது, ஸ்ட்ரக்சர் வருது, எஸ்ஏ வருது பிள்ளைகள். பிரிச்சு பார்த்தோம்னா பிள்ளைகள், நாங்க 100க்கு குறைந்தது 18 தொடக்கம் ஒரு 25 மார்க்ஸை நாங்க ஏர்ன் பண்ணக்கூடிய பாடமாக இந்த பாடம் எங்களுக்கு அமையும் பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர்ல முழுவதுமாக வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ல பகுதியாக வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கு பிள்ளைகள். எப்படி வந்தாலும் எங்களுக்கு வினா கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடம் பிள்ளைகள். ஆனா கடந்த ஆண்டு பிள்ளைகள், போன வருடம் உங்களோட சீனியர்ஸுக்கு 9 எம்சிக்யூ வரவில்லை. அதற்கு பதில் எங்களுக்கு 6 எம்சிக்யூ தான் வந்தது. ஏனென்றால் ஒரு நன்மை ஒன்று பண்ணியிருக்காங்க. பொதுவாக ப்ரோக்ராமிங்ல பிள்ளைகள் நிறைய பேர் விருப்பம் இல்லாம செய்யறல. எம்சிக்யூ எல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ், அநேகமா மார்க்ஸை லாஸ் பண்ற ஒரு பாடமாக இந்த ப்ரோக்ராமிங் அமையும். நிறைய பேருக்கு செய்ய தெரியாம செய்யறதால பிள்ளைகள் மார்க்ஸ் இழப்பாங்க. அப்படியான மாணவர்கள் மார்க்ஸை இழக்கிறத தவிர்ப்பதற்காக பிள்ளைகள் டேட்டா பேஸ்ல தூக்கி போட்டாங்க. இங்க மிச்சமான 3 எம்சிக்யூ பிள்ளைகள் டேட்டா பேஸ்ல தூக்கி போட்டு டேட்டா பேஸ்ட மார்க்ஸோட கவுண்ட கூட்டி பிள்ளைகள் அமௌண்ட கூட்டி
ப்ரோக்ராமிங் அமௌண்ட்டை குறைச்சாங்க. பட் இந்த முறையும் அப்படி வருமான்னு சொல்லி கேட்டா வரலாம். அல்லது வளமையே வந்த மாதிரி பிள்ளைகள் 9 MCQ வரலாம். ரைட்? ஸோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் பிள்ளைகள் படிக்க போறோம். இது எங்கட முக்கியமான ஒரு அழகு ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். நாங்க பொருத்தமான ஒரு மொழியை பயன்படுத்தி, மொழி என்று சொல்லக்குள்ள பிள்ளைகள் நாங்க ஜாவா, பைத்தன், ஷீஷாப், C++, சி, ஆர்டினோன்லாம் பேசணுமே. ரைட். இப்படியான ஏதாவது ஒரு மொழியை பயன்படுத்தி பிள்ளைகள் நாங்க மென்பொருள் ஒன்றை தயாரிக்கிற செயற்பாடுக்கு பேர் என்ன? ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். கிளியர்? இந்த ப்ரோக்ராமிங்கை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க முதல் பிள்ளைகள் ஆரம்பத்துல ப்ரோக்ராமிங்கை நாங்க லேர்ன் பண்றதுக்கு தேவையான நெறிமுறைகள் பற்றி நாங்க படிக்கணும் பிள்ளைகள். எதை பத்தி? நெறிமுறைகள். நெறிமுறைகள் அப்படின்னு சொன்னா அல்கோரிதம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அல்கோரிதம் என்பது விளங்காம நாங்க எங்க வரையலாது பிள்ளைகள்? ப்ரோக்ராமிங்குக்கு வரையலாது. அல்கோரிதம் தான் பிள்ளைகள் மெயின் பார்ட். அல்கோரிதம் என்றது இல்லாம நாங்க எங்க வரையலாம்? ப்ரோக்ராமிங். அல்கோரிதம் ஜீரோன்னு சொன்னா டெஃபினெட்லி பிள்ளைகள் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஜீரோ. அது எந்த மாற்றமும் இல்லை. அல்கோரிதம் அல்கோரிதம் ரைட். நெறிமுறை அப்படின்னு சொன்னால் என்ன? ரைட், கொஞ்சம் நல்லா கவனிங்க. நெறிமுறை என்பது பிள்ளைகள் ஒரு ப்ராப்ளமை நாங்க சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் தான் யாரு பிள்ளைங்களுக்கு? அல்கோரிதம். ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குமா இருந்தா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றன் பின் ஒன்றான படிமுறைகள் அனைத்தும் யாரு பிள்ளைகள்? அல்கோரிதம். உதாரணமா இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போகணும்டா அதுக்கு ஒரு ஒழுங்கு ஒன்று இருந்தா பிள்ளைகள் காலையில எழும்பி ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி உரிய வெஹிக்கிள் பிள்ளைகள் நாங்க கால் பண்ணி அல்லது உங்களோட வெஹிக்கிள் இருந்த பிள்ளைகள் அந்த வெஹிக்கிள்ல நாங்க ஒரு பாதையை யூஸ் பண்ணி பிள்ளைகள் அந்த பாதை கூடாக நடந்து செல்வோம் இல்லையா? அல்லது அந்த பாதை கூடாக நாங்க போவோம் இல்லையா பிள்ளைகள்? இதுதான் எங்களுக்கு யாரு? நெறிமுறை. அந்த அன்மியூட் பண்ணாக்கள் மியூட் பண்ணுங்க. தமிழ்லாம் சொல்லி கொண்டிருக்கேன். சவுண்ட் கேட்குமான மக்கள் நான் உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவேனா? இதுல யாரோட வீடியோ ஒன்ல இருக்கு? அப்படி ஒன்ல இருந்த பிள்ளைகள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரைட், டன். இதுல கவனிங்க. ஸோ நெறிமுறை என்பது பிள்ளைகள் ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான படிமுறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக விவரிப்பது யார் ரெக்கமெண்ட் பிள்ளைகள்? நெறிமுறை. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் பிள்ளைகள். உதாரணமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வகுப்புல 5 மாணவர்கள் இருக்காங்க பிள்ளைகள். ஒரு வகுப்புல 5 மாணவர் இருக்காங்க. இந்த 5 மாணவர் சார்பான ஐசிடி பாடத்தின் சராசரி புள்ளியை காண்பது எப்படி பிள்ளைகள்? 5 மாணவர்களை கொண்ட இந்த வகுப்புல ஐசிடி பாட ரீதியான சராசரி புள்ளி காணணும்னா நாங்க என்ன பண்ணுவோம்? குயிக் என்ன பண்ணுவோம்டா? 5 பேரிட மார்க்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்புட் பண்ணுவேன். எஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். 5 பேரிட மார்க்ஸ் நான் இன்புட் பண்ணுவேன். தென் 5 பேரிட மார்க்ஸை நான் கூட்டுவேன் பிள்ளைகள். 5 பேரிட மார்க்ஸை நான் கூட்டி 5ஆல நான் பிரிப்பேன். எஸ் அனோவா? லெட்ஸ் எங்களுக்கு 90 சக 80 சக 65 சக 98 சக 97 5 பேரிட மார்க்ஸையும் கூட்டி நான் 5ஆல பிரிப்பேன். அதன் பிறகு அந்த சராசரியை நான் வெளியீடு செய்வேன். எஸ் அனோவா பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உள்ளீடு செய்து போட்டுதான் பிள்ளைகள் செயல்முறைப்படுத்தல் செய்யலாம். செயல்முறைப்படுத்தல் செய்த பிறகுதான் பிள்ளைகள் நான் வெளியீட்டை செய்யலாம். இந்த ஓர்டர், இந்த ஒழுங்கு எனக்கு மாறுமாடா? இந்த ஒழுங்கு எனக்கு மாறுமா பிள்ளைகள்? 5 பேரிட மார்க்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கிற, 5ஐயும் கூட்டுற, அதுக்கு பிறகு 5ஆல பிரிக்கிற, அதுக்கு பிறகு அவுட்புட்டை காட்டுற. ஒழுங்கு மாறுமா பிள்ளைகள்? பிரிச்சு போட்டு நாங்க கூட்டலாமா? பிரிச்சு போட்டு கூட்டலாமா பிள்ளைகள்? ஏலாதே ஏலாதே. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்யணும் என்ன? கூட்டணும். அதன் பிறகு பிள்ளைகள் நாங்க கூட்டுத்தொகைய மொத்தத்தால பிரிச்சோம் என்றால் சராசரி எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? இந்த ஒழுங்குதான் யார் பிள்ளைகள்? அல்கோரிதம். ஐடியா விளங்கிட்டா? ஐடியா விளங்கிட்டா பிள்ளைகள்? ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் யார் பிள்ளைகள்? அல்கோரிதம். இஸ் இட் ஓகே? ரைட். இப்ப திங்க் பண்ணுங்க பிள்ளைகள். நாங்க டீ ஊத்தணும் பண்ணுவீங்களே. டீ ஊத்தணும் பண்ண பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தண்ணியை பாயில் பண்ணணும் இல்லையா? அதை கொதிக்க வச்சு பிள்ளைகள் அதுக்கப்புறம் ஒரு ஒழுங்கு கொண்டு வச்சிருப்பீங்களே. ஒழுங்கும் மாறினால் டீ டீயா வருமா? ஒழுங்கும் மாறினால் பிள்ளைகள் டீ டீயா வருமா? சுவை நரம்பெல்லாம் அறந்து போகும் பிள்ளைகள் இல்லையா?
டீயா வராது, ரைட்? ஸோ அந்த டீயை ஊத்த தேவையான படிமுறை தான் பிள்ளைகள் டீ ஊத்துவதற்கான அல்கோரிதம். கிளியர்? கிளியர்? ரைட். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன அல்கோரிதம் பிள்ளைகள்? நான் இந்த ஆப்பை லொகின் பண்ணணும், சென்டர் யாரோ அவங்களோட அக்கௌண்ட்டை லொகின் பண்ணிட்டு ரிசீவரோட அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும், அவங்களோட டேட்டாவை ஃபில் பண்ணணும் பிள்ளைகள், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதன் பிறகு ஓடிபி கோட் வரும், ஓடிபி கோடை என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் பிள்ளைகள். இதுதான் யாருங்களுக்கு? இதான் யார் பிள்ளைகள்? அல்கோரிதம். ஓகேவாடா? இது கிளியர்? அல்கோரிதம்னா என்னன்னு சொல்லி ஐடியா வந்துட்டா? ஏன்னா முக்கியமான பாடம், முக்கியமான பாடம். பெரிய ஒரு ரிஸ்க் மாதிரி படிக்க போறது இல்ல. நாங்க ஒரு முதல் 4 வகுப்பு பிள்ளைகள் அநேகமா ஃப்ளோ சார்ட்டா இருக்கும், அடுத்த 2 வகுப்பு பிள்ளைகள் சூடோ கோடா இருக்கும். அதுக்காகலாம் பைத்தன் கோட் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா பேசிக் தெரியாம அங்கே வரையில அப்படி எடுத்த பார்க்கல நாங்க காலேஜ் ஒன்று கேளாது, புதனங்காடி ஒன்று கேளாது. நாங்க அழகாத்தான் படிக்கணும் பிள்ளைகள், நீட்டா தான் படிக்கணும். ஏன்னா எதிர்காலம் முழுக்க எங்களுக்கு ஐடி தான் இல்லையா? ஃபியூச்சர்ல நீங்க ஐடிக்கு போறவங்கன்னு சொன்னா இங்க நீங்க ப்ரோக்ராமிங் பிள்ளைகள் ஒழுங்கா கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா செல்ஃபா நீங்க ஜாவா, சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ் இல்ல எந்த லாங்குவேஜ் நீங்க ஓனா படிக்கலாம் பிள்ளைகள், செல்ஃபா வித்தவுட் எனி ஹெல்ப் பிள்ளைகள், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, ரைட்? எந்த ஹெல்ப்பும் இல்லாம செல்ஃபா நீங்க எந்த லாங்குவேஜும் படிக்கலாம். இங்க நாங்க படிக்க போற இந்த அழகை வச்சுக்கொண்டு பிள்ளைகள், ரைட்? இந்த அழகு கஷ்டமானு கேட்டா கஷ்டம் இல்லை, அது எங்களோட மனநிலையை பொறுத்து பிள்ளைகள். நாங்க கஷ்டமா நினைத்தோம்னு சொன்னா கஷ்டம். நாங்க எதுக்கு கஷ்டமா நினைக்க? அந்த பாடத்தோட பேரை நீங்க விடுங்களேன். நாங்க மற்ற அழகுகள் கஷ்டமா பார்த்து படிச்சோமா? டேட்டா பேஸ் கஷ்டமா பிள்ளைகள் சொல்லுங்க, சிஸ்டம் கஷ்டமா? சிஸ்டம் கஷ்டமா பிள்ளைகள், டேட்டா பேஸ் கஷ்டமா? அதே போல நீங்க இந்த அழகையும் பாருங்களேன் பிள்ளைகள். அந்த அழகை நீங்க எப்படி பாத்தீங்களோ, எவ்வளவு இலகுவா பாத்தீங்களோ, அதே மாதிரி பிள்ளைகள் இந்த அழகையும் பாருங்களேன். நாங்க சிம்பிளா படிக்கலாமா இல்லையா? எஸ். ஸோ கவனிங்க, இந்த நெறிமுறை ஒன்று இருந்தா பிள்ளைகள், இந்த நெறிமுறை இருந்தா இந்த அல்கோரிதம் நாங்க பிள்ளைகள் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நிறைய முறைகள் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். அல்கோரிதமை ரீப்ரசென்ட் பண்றதுக்காக நிறைய மெத்தட்ஸ் எங்களுக்கு இருக்கு. அதுல முதலாவது மெத்தட்டை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பாய்ச்சட் கோட்டு படம் என்று சொல்லி. யாரு பிள்ளைகள்? பாய்ச்சட் கோட்டு படம். ஓகே, பாய்ச்சட் கோட்டு படம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல நாங்க பிள்ளைகள் ஃப்ளோ சார்ட் என்று சொல்லுவோம்டா. யாரு பிள்ளைகள்? ஃப்ளோ சார்ட். அல்கோரிதமை நெறிமுறைப்படுத்துற அல்லது பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முறைகள்ல பிள்ளைகள் 2-3 மெத்தட்ஸ் எங்களுக்கு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பிள்ளைகள் பாய்ச்சட் கோட்டு படம் என்று சொல்லக்கூடிய ஃப்ளோ சார்ட். ரெண்டாவது போலிக் குறிமுறை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் போலிக்குறி அல்லது போலிக் குறிமுறை என்று சொல்லக்கூடிய சூடோ கோட் பிள்ளைகள். சூடோ கோட், ரைட்? பி சைலண்டா சூடோ கோட். அதே மாதிரி இன்னும் ஒரு மெத்தட் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள் கைச்சுவட்டு முறை என்று சொல்லக்கூடிய, கைச்சுவடுகள் என்று சொல்லக்கூடிய ஹேண்ட் ட்ரேஸ் மெத்தட் பிள்ளைகள். யாருங்களுக்கு? ஹேண்ட் ட்ரேஸ் மெத்தட், ரைட்? இப்படி 3 மெத்தட் பிள்ளைகள் அல்கோரிதமை ரீப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்கு. இதுல பாய்ச்சட் கோட்டு படம் என்பது பிள்ளைகள் ஒரு பிரச்சனைகளை தீர்க்க தேவையான படங்களை வரைபடம் ரீதியாக காட்டுவோம்னு சொன்னா, ஓகே ஓகே வரைபடம் ரீதியாக காட்டுவோம் பிள்ளைகள், அதை நாங்க சொல்லுவோம் ஃப்ளோ சார்ட். இதே இது நாங்க அந்த நெறிமுறை பிள்ளைகள் எழுத்து மூலம் காட்டுவோம்னு சொன்னா அதுக்கு பேர் யாரு பிள்ளைகள்? சூடோ கோட். அந்த நெறிமுறை நடக்கிற ஒழுங்க நாங்க விவரிச்சு காட்டுவோம்டா அதுக்கு பேர் யாரு பிள்ளைகள்? ஹேண்ட் ரேஸ், ரைட்? இப்படி 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பிள்ளைகள் ஃப்ளோ சார்ட் படிக்க போறோம். ஃப்ளோ சார்ட் கிளியரான தம்பிகள் சூடோ கோட் கிளியரானது யாருங்களுக்கு? ஹேண்ட் ரேஸ். ஓகேடா? ரைட்டா? நான் டியூட்ல இருக்க பிள்ளைகள் சகலதும் ஒருக்கா பாத்துக்கோங்க. டவுட் இருக்கா? ரைட். இப்ப அடுத்து கவனிங்கடா. இப்ப நாங்க படிக்க போறது பிள்ளைகள் ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஃப்ளோ சார்ட் படிக்க முதல் ஒரு அல்கோரிதம்ல பிள்ளைகள்
கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்ற ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னா கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் 3 விதமான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இருக்கு பிள்ளைகள். அதுல முதலாவது நாங்க சொல்லுவோம் சீக்குவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசை முறை என்று சொல்லுவோம் பிள்ளைகள். யாருங்களுக்கு? வரிசை முறை. அது என்ன வரிசை முறைன்னா தம்பி, இப்ப எந்த ஒரு செயற்பாடு ஆரம்பிச்சாலும் அது அப்படியே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல முடியுமா இல்லையா பிள்ளைகள்? எஸ் அண்ணவா. எந்த ஒரு ப்ராசஸும் எங்களுக்கு ஆரம்பித்தால் அது ஏதோ ஒரு வழியில லாஸ்ட்ல போயிட்டு முடியுமா இல்லையா? அதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு சீக்வென்ஸ். அப்ப எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் கண்டிப்பா யார் இருக்கும் எங்களுக்கு? சீக்வென்ஸ். ஒரு ப்ராசஸ் தொடங்கினால் நிச்சயம் அந்த ப்ராசஸ் முடியும். லெட்ஸ் நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஆளுக்கு நான் மெசேஜ் பண்ணணும் பிள்ளைகள். வாட்ஸ்அப்பை நான் ஓபன் பண்றேன். மெசேஜ் எல்லாம் பண்ணி முடிஞ்சோன்னா வாட்ஸ்அப் ஆப்பை க்ளோஸ் பண்ணுவேனா இல்லையா? எஸ் அண்ணோ அப்படிகள். அப்ப அங்க நடக்கிறது எங்களுக்கு சீக்வென்ஸ். செயற்பாடு எங்களுக்கு தொடங்கி முடியும் பிள்ளைகள். எந்த ஒரு செயற்பாடும் அது எனக்கு யாரு? சீக்வென்ஸ். இன்னும் ஒன்று பிள்ளைகள் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரிவு. தெரிவு என்பது பிள்ளைகள் நாங்க ஒரு நிபந்தனையை பரீட்சித்து அந்த நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி தொழிற்பாட வெப்பமா இருந்தா அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? தெரிவு. உதாரணமா கூட்டுத்தொகை அல்லது 3 பாடத்தின் சராசரி 65 விட கூடினால் நீ பாஸ் இல்லடா ஃபெயில். இன்னொரு நிபந்தனையை செக் பண்றோம். இந்த சராசரி 65 விட கூடவாண்டு பார்க்கும். எஸ் என்றால் பாஸ் என்று போடுறோம், இல்லண்டா ஃபெயில் என்று போடுறோம். இங்க நாங்க ஒரு செலெக்ஷனை பண்றோமா இல்லையா? ஒரு நிபந்தனையை நாங்க பரீட்சித்து அந்த நிபந்தனையை கொண்டு ஒரு முடிவு எடுக்கமா இல்லையா? ஒரு தீர்மானம் எடுக்கமா இல்லையா? அந்த முடிவெடுத்தல் தீர்மானம் எடுத்தலுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? செலெக்ஷன். கிளியர்? அந்த முடிவெடுத்தல் அந்த தீர்மானம் எடுத்தல் யாருங்களுக்கு? செலெக்ஷன். இன்றைய வகுப்பில் நாங்க சீக்வன்ஸ் படிப்போம், நாளைய வகுப்பில் நாங்க செலெக்ஷன் படிப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸில் நாங்க படிப்பது பிள்ளைகள், நாங்க படிக்க போறது இட்டரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி பிள்ளைகள். இட்டரேஷன் என்று சொன்னா மீள் செயல் என்று சொல்லி அர்த்தம் பிள்ளைகள். மீள் செயல், லூப் என்று சொல்லுவோமே, லூப் என்று சொல்லி நாங்க ஆர்டினோ படிக்கிற டைம்ல பிள்ளைகள் பார்த்தோமா லூப். ரைட், நாங்க ஆர்டினோட ப்ராக்டிகல் 11 பிள்ளைகள் பாக்குறதுக்கு லூப் பண்ண ஒண்ணும் இல்லை. ஒரு செயல் மீண்டும் 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 நடக்குமா இருந்தா அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? லூப். ஒரு செயல் மீண்டும் மீண்டும் நடக்குமா இருந்தா அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? லூப். உதாரணமா நாங்க ஒரு கிராமத்துல ஒரு 100 குடும்பங்கள் இருக்கு பிள்ளைகள். 100 குடும்பங்களுக்கு நாங்க ஒரு நிவாரணம் உதவி ஒன்று செய்ய போறோம். ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு 100 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க போறோம் எங்க பிள்ளைகள். ஒரே அளவான பொதிகள் எங்கள்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் நான் பொதி கொடுப்பேனா இல்லையா? 100 குடும்பங்களுக்கும் கொடுக்கும் வரைக்கும் நிவாரணம் வழங்கும் செயற்பாடு நடந்துட்டே இருக்கும். எஸ் அனோ பிள்ளைகள். அப்போ குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை முடியும் வரைக்கும் ஒரு செயல் திரும்ப 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 நடைபெறும் என்றால் அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? லூப்பிங். இஸ் இட் ஓகே? கிளியர்? இஸ் இட் கிளியர்? வாட்ஸ்அப்ல நாங்க ஸ்டேட்டஸ் போடக்குள்ள ஃபெயில்ட் ஆயிடு, டேட்டா முடிஞ்சு. மீண்டும் 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 ட்ரை அகைன் கொடுத்தாலும் 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 மீண்டும் மீண்டும் ட்ரை அகைன் காட்டும் பிள்ளைகள். எப்ப டேட்டா வருதோ அப்பதான் அது சக்சஸ் ஆகும். எஸ் அனோவா? எஸ் அனோவா? அது யாரு? லூப். கிளியர்? மீண்டும் மீண்டும் நடக்குதா இல்லையா பிள்ளைகள்? எஸ், அது யாருங்களுக்கு? லூப். இப்ப திங்க் பண்ணி பாருங்க, நான் அலாம் செட் பண்றேன் பிள்ளைகள். 4 மணிக்கு அலாம் செட் பண்றேன். டெய்லி என்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அது லூப்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கா இல்லையா? கிளியர்? அல்ல நான் 1 மாத காலத்துக்கு 4 மணிக்கு எல்லாம் செட் பண்றேன். 1 மாதம் முடியும் வரைக்கும் 4 மணிக்கு எல்லாம் மாட்டிக்குதா இல்லையா? அது யார் பிள்ளைகள்? லூப். அந்த 1 மாதம் முடியும் வரைக்கும் எல்லாம் பண்ணுதே, அப்போ 1 மாதம் அது முடியும் வரைக்கும் நடக்கிறது பிள்ளைகள் லூப். ஓகே, கிளியர்? ஸோ அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் தமிழில் வரலாம். எடுத்த பார்க்கல ஒன்று கேளாது, ஒவ்வொன்று அறிவோம். இன்னைக்கு நாங்க படிக்க இருப்பது பிள்ளைகள் பாய்ச்சட் கோட்டு படம் என்று சொல்லக்கூடிய ஃப்ளோ சார்ட். அதுக்கான டியூட் நான் அனுப்பியிருப்பேன். பிரிண்ட் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க பிள்ளைகள். பண்ணினாக்கள் டியூட்ல எழுதுங்க, இல்லாதாக்கள் நோட் பண்ணுங்க, கேஸ் இல்லை. ரைட். இல்ல பாருங்க, நாங்க எந்த ஒரு வரிப்படம் படிக்கணும் என்றாலும் பிள்ளைகள், எந்த டயக்ராம் படிக்கணும் என்றாலும் அதுக்கான குறியீடுகள் பத்தி நாங்கள் லேர்ன் பண்ணணும் இல்லையா? அதே போல இங்கேயும் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம் பிள்ளைகள்.
பாக்கெட் கோடு படத்தில் பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகள், ரைட்? என்னென்ன மாதிரியான குறியீடுகள் இருக்குன்னு பார்ப்போம். நீங்க ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் ஆரம்பம் மற்றும் முடிவுக்கு ஸ்டார்ட் அல்லது எண்டுக்கு பிள்ளைகள் தமிழ்ல நாங்க ஆரம்பம் அல்லது முடிவுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விதமான செயற்பாட்டுக்கு நாங்க பயன்படுத்துறது பிள்ளைகள் ஒரு ரவுண்டட் கார்னர் வரக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் பிள்ளைகள். சிலர் இதை ஓவல் ஷேப்ல காட்டுவாங்க, இது தவறு. கிளியர்? ஸ்டார்ட் பண்றதுக்கு ஓவல் ஷேப்ல காட்டுவாங்க பிள்ளைகள், இது தவறு. நாங்க எப்படி காட்டணும்னா ஸ்டார்ட் பண்றது பிள்ளைகள் ஒரு வளைவான ரெக்டாங்கிளுக்குள்ள காட்டணும் பிள்ளைகள். இதுதான் ஸ்டார்ட் அல்லது எண்ட். மறந்தும் கூட இப்படி போட்டுறாதீங்க, உங்களுடைய ஸ்கூல்ல சொல்லி தந்தா கூட இது பிள்ளை. கவனம். ஸ்டார்ட் பண்ற பிள்ளைகள் உள்ளுக்கு நான் ஸ்டார்ட் எழுதி காட்டுவேன். இது எண்ட் பண்ற பிள்ளைகள் நாங்க இது உள்ளுக்குள்ள என்னண்டு காட்டுவோம், எண்ட் காட்டுவோம். ஓகேவா? நீங்க தமிழ் மீடியம், நாங்க தமிழ் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னால் இங்கிலீஷ்ல போடலாம், பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க தமிழ்லாம் எழுதணும்னு சொன்னால் ஆரம்பம் என்று காட்டுங்க, முடிவு பிள்ளைகள் முடிவு காட்டுங்க, பிரச்சனை இல்லை. அதே போல பிள்ளைகள் உள்ளீடு மற்றும் வெளியீட்டுக்காக இன்புட் அல்லது அவுட்புட்டிற்காக பிள்ளைகள் உள்ளீடு அல்லது வெளியீட்டிற்காக நாங்க ஒரு சாய் சதுரமா பயன்படுத்துவோம் பிள்ளைகள். ரைட்? இந்த குறியீடு தெரியுங்க பிள்ளைகள், சதுரத்தை ஒரு சாய் வாக்குன மாதிரி. இங்க பேரெண்ணங்களுக்கு சாய் சதுரமா, ரைட்? இந்த குறியீட்டை நாங்க பயன்படுத்துவோம் இன்புட் மற்றும் அவுட்புட்டுக்கு பிள்ளைகள். இன்புட் சொன்னா மேலுக்கு நாங்க எழுதி காட்டுவோம் பிள்ளைங்களே. ஸ்கிரீன் கிளியர் இல்ல. கிளியர் இல்லையா? கிளியரா இருக்கு சார். எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். எஸ் ஓகே. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ போல. இன்புட் அல்லது அவுட்புட்டுக்கு பிள்ளைகள் நாங்க எந்த மாதிரியான குறியீட்டை பாய்ப்போம்டா அப்படி ஒரு சாய்வான சதுரம் பிள்ளைகள். உள்ளீடு சொன்னாடா நாங்க உள்ளீடு காட்டணும் பிள்ளைகள், வெளியீடு சொன்னா வெளியீடு காட்டணும். நான் அது எப்படி காட்டணும் உங்களுக்கு சொல்லி தருவோம் பிள்ளைகள், அதோட நீங்க worry பண்ணாதீங்க. கிளியர்? அதே போலடா செயன்முறைப்படுத்தல் நடைபெறணும் என்றால் அந்த செயன்முறைப்படுத்தலை காட்டுற பிள்ளைகள் ஒரு செவ்வக வடிவத்துல. அப்ப நாங்க எதை செவ்வகத்துக்குள்ள காட்டினாலும் அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? ப்ராசஸ். பாருங்க, ஆரம்பம் வந்துட்டு, முடிவு வந்துட்டு, உள்ளீடு வந்துட்டு, வெளியீடு வந்துட்டு, ப்ராசஸிங் வந்துட்டு. இன்னும் ஒன்று பிள்ளைகள் தீர்மானம் எடுத்தல் என்று சொல்லக்கூடிய டிசிஷன் மேக்கிங் இல்லையா, நாங்க சொன்னோம் செலெக்ஷன் என்று சொல்லி. அந்த தீர்மானம் எடுத்தலுக்காக பிள்ளைகள் நாங்க பயன்படுத்துவது ஒரு டயமண்ட் ஷேப் ஒன்று பிள்ளைகள், தீர்மானம் எடுத்தல். ஓகே, இப்ப எங்களுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு பக்கம் எஸ்ஸுக்கு போகும், இன்னொரு பக்கம் நோக்கு போகும். கிளியர்? இதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்தல் என்று சொல்லி. இது தவிர பிள்ளைகள் எங்களுக்கு பாக்கெட் கோடுகள் காணப்படும். ஃப்ளோ லைன். கவனம், பாக்கெட் கோடு காட்டும் போது இந்த அரோ பிள்ளைகள் ஹைலைட் பண்ணி காட்டணும். திஸ் இஸ் கம்பல்சரி. அரோ பிள்ளைகள் எந்த டைரக்ஷன்ல கூட இருக்கலாம், பட் நாங்க ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியது பிள்ளைகள் கட்டாயம். நிறைய பேர் இப்படி போடுவாங்க, நீ போடு பிரச்சனை இல்லை, அந்த இறுதி முனைய தயவு செஞ்சு ஹைலைட் பண்ணி காட்டு, சரியோ? அதனால இப்படி போடக்கூடாதா, தவறு. இது போல பிள்ளைகள் இன்னும் ஒரு குறியீடு எங்களுக்கு இருக்கு, கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். யாருங்களுக்கு? கனெக்டர். பல குறியீடுகளை சேர்த்து நாங்க ஒண்டா கனெக்ட் பண்றதுக்காக இப்படி ரவுண்டா பயன்படுத்துவோம். இது கனெக்டர் பிள்ளைகள். இந்த கனெக்டர்ல நிறைய டைப் இருக்கு. ஆஃப் பேஜ் கனெக்டரும் இருக்கு பிள்ளைகள். இந்த ஆஃப் பேஜ் கனெக்டர் எதுக்குன்னு சொன்னா இது எங்களுக்கு இப்படி வந்திருக்கும் பிள்ளைகள். இது எதுக்கு நாங்க யூஸ் பண்றோம்னா எங்களோட ஃப்ளோ ஜஸ்ட் நீண்டு கொண்டே போகுது, ஒரு தாள் எங்களுக்கு காணாது, அடுத்த பக்கம் எங்களுக்கு தொடரப்போகுது எனக்குள்ள, நாங்க இந்த ஆஃப் பேஜ் கனெக்டரை இங்க கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த பக்கத்துல நாங்க ஆரம்பிக்கலாம். இது நாங்க பயன்படுத்துவது இல்லை பிள்ளைகள், குறைவு. நாங்க மற்ற எல்லா குறியீட்டையும் பயன்படுத்துவோம். சரியோடா? நான் சொன்னது விளங்கிட்டா? நான் சொன்னது விளங்கிட்டா? எஸ் சார். ரைட். இப்போ நாங்க ஃப்ளோ சார்ட் கருவோம் பிள்ளைகள். முதலாவது கேள்வியை நான் செய்வேன், ரெண்டாவது கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம், 5 நிமிஷம் டைம் தருவோம் பிள்ளைகள். நீங்க செய்யணும்.
ஒவ்வொன்றையும் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுட்டு வருவோம். சரியா? ரைட். நீங்க ஒன்றும் பயப்படப்படாது. இது பெரிய பாடம்னு பார்க்க கூடாது. சின்ன ஒரு பாடம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நாங்க தொடங்கி இருக்கோம். சேர்த்து வச்சு படிக்கலாம்னு போனீங்களோ கடைசியில கஷ்டமாகும். சரியா? ரைட். அடுத்த பிள்ளைகள் ஃப்ளோ சார்ட்டுக்கு நான் அழகா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க தெரியாத ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க பிள்ளைகள். ஆஃபீஸ்ல சில போட்டிருப்பாங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. யாருக்குள்ள யார் யார் ஒர்க் பண்றாங்க, ஒவ்வொரு ஆட்களுக்கு நாங்க எங்கால போனா பாதைகள் பார்க்கலாம், அல்லது எந்தெந்த பில்டிங்ல யார் யார் இருக்காங்க, ஒரு மெப் ஒன்றை போடுவாங்களே இல்லையா? ம்? அல்லது நீங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கின பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், செகண்டா என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கைடு ஒன்று ஒரு டிராவிங்ல தருவாங்களே இல்லையா? அதுதான் எங்களுக்கு ஏற பிள்ளைகள் ஃப்ளோ சார்ட். ரைட். ஓகே, இப்போ கவனிங்க. நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு இதெல்லாம் வாசிச்சு பாருங்களா. ரைட். எங்கிட்ட கொஸ்டினை பாருங்க. செவ்வக வடிவிலான காணி ஒன்றின் பரப்பளவை வெளியீடு செய்ய தேவையான பாச்செட் கோட்டு படத்தை வரைக. ரைட். நீங்க எனக்கு சொல்ல போறீங்களா, நீங்க எனக்கு படிப்பிக்க போறீங்க பிள்ளைகள்? செவ்வக வடிவிலான காணி ஒன்று இருக்கா? யானை பிள்ளைகள் செவ்வகம். ரைட். ஒரு செவ்வக வடிவிலான காணி ஒன்று இருக்கா பிள்ளைகள்? இந்த காணியின் பரப்பளவு வெளியீடு செய்யணுமா? இப்ப சொல்லுங்க, இந்த காணியின் பரப்ப காணணும்டா எங்களுக்கு என்னென்ன தேவை? என்னென்ன தேவை பிள்ளைகள்? நாங்க அழகா படிச்சிருக்கோம்டா. எந்த ஒரு முறைமையா இருந்தாலும் 3 கூறுகள் இருக்கு. இன்புட், அந்த இன்புட்டை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் நடக்கும் பிள்ளைகள்? ப்ராசஸ். அவுட்புட். அந்த ப்ராசஸ் தொடர்ந்து யார் நடக்கும்? அவுட்புட். குட். இப்ப சொல்லுங்க, எங்கட நோக்கம் பிள்ளைகள், நாங்க ஒரு செவ்வக வடிவிலான காணியின் பரப்பளவை துணிஞ்சு அந்த பரப்பளவை நாங்க வெளியீடு செய்யணும். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த பரப்பளவு காணணும்டா எனக்கு என்னென்ன தேவை பிள்ளைகள்? நீளம், அகலம். வெரி குட். நீளவும் அகலவும் மட்டும் அந்த எஸ் ஆனோவா? நீளவும் அகலவும். நம் பிள்ளைகள் நீளத்தை எல் என்று எடுக்கன், அகலத்தை பிள்ளைகள் டபிள்யூ ஒன்று எடுக்கன். ஓகேயா? எப்படி நாங்க பரப்பளவு துணியிரு? நீளத்தை அகலத்தால பெருக்கினால் எங்களுக்கு பரப்பளவு துணியப்படும். எஸ் ஆனோவா பிள்ளைகள்? எஸ் ஆனோவா? எஸ் சார். எஸ். இப்ப நாங்க சொன்னத டிராவிங்ல காட்டினால் அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? ஃப்ளோ சார்ட். இங்க பாருங்களா, நாங்க அழகா போடுவோம் பிள்ளைகள். 2 மெத்தட்ல காட்டுறோம் பாருங்க. ஒன்று இங்கிலீஷ்ல, மற்ற பக்கம் பிள்ளைகள் தமிழ்ல. பிடிச்சதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லிக்க பிள்ளைகள், எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு லாஸ்ட்ல நடக்கும் பிள்ளைகள் முடியும் இல்லையா? சோ இது எங்களுக்கு ஆரம்பம் பிள்ளைகள். அழகா காட்டப்புறம் பாருங்க, நாங்க ஸ்டார்ட் சொல்லி போடுவோம் பிள்ளைகள். ஆரம்பம் தானே, ஸ்டார்ட். முதலாவது எனக்கு என்ன தேவை தம்பி? நீள அகலத்தை நான் இன்புட்டாக பெற்றுக்கொள்ளணும். எஸ் அனோவா? சொல்லுங்களேன், இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைடா? சொல்லுங்களேன் பிள்ளைகள். ஒரு நீள அகலத்தை நான் பெற்றுக்கொண்டாத்தானே பிள்ளைகள் நாம் பெருக்கலாம், வெளியீடு செய்யலாம். அப்ப எனக்கு காணியின் பரப்ப வெளியீடு செய்வதற்கு தேவையான உள்ளீடுகள் யார் யார் பிள்ளைகள்? நீளமும் அகலமும். அப்ப நான் முதலாவது கப்பம் பாருங்க, உள்ளீட்டுக்கு பிள்ளைகள் இதான் எங்கட குறியீடு. ரைட். இந்த உள்ளீட்டை நாங்க கேட்கறதுக்காக பிள்ளைகள் ரீட்ன்னு சொல்லி பாவிக்கலாம். எப்படி பிள்ளைகள்? ரீடு. ஓகே, ரீட் பண்ணுங்க. எல் கமா டபிள்யூ அப்படின்னு சொல்லி போடுறோம் பிள்ளைகள். இந்த ரீடுக்கு பதிலா பிள்ளைகள், இந்த ரீடுக்கு பதிலா நீங்க இன்புட் என்று சொல்லி பயன்படுத்தியும் அல்லது கெட் என்று சொல்லி பயன்படுத்தியும் பிள்ளைகள். ஓகே, இன்புட்டுக்கு பதிலா ரீடை பயன்படுத்தலாம், அதே போல கெட் என்பதை பயன்படுத்தலாம் பிள்ளைகள். பிரச்சனை இல்லை. நான் ரீட் பண்றேன்னு என்ன பிள்ளைகள்? எல் கமா டபிள்யூ. இப்ப பாக்குறவனுக்கு எல் டபிள்யூ என்னன்னு தெரியுமா? பாக்குறவனுக்கு எல் டபிள்யூ என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? தெரியாது. தெரியாது. இப்படி நீங்க போட்டிங்களாக இருந்தால் நீங்க எடுகோல்ல காட்டணும் பிள்ளைகள். எடுகோல்ல என்னெந்த எடுகோல் என்று சொன்னால், எல் சமன் நீளம், காணியின் நீளம், கமா டபிள்யூ சமன் காணியின் யார் பிள்ளைகள்? காணியின் அகலம். இப்படி காட்டினீங்கடா பிள்ளைகள். இப்ப அவங்களுக்கு டவுட் வருமா?
இல்ல சார். இல்ல, ரைட்? அல்லது நாங்க எடுகோள் காட்டக்கூடாதுன்னு சொன்ன பிள்ளைகள் இதை இன்னொரு மெத்தட்லயும் காட்டலாம். எப்படி தெரியுமா? ரீட் பண்ணுங்க பிள்ளைகள். நான் லென்த் என்று சொல்லி போடுறோம் பிள்ளைகள். லென்த் என்றா வாசிக்கிறவனுக்கு விளங்குனேடா. பிராக்கெட்ல இல்ல போடுறோம் பிள்ளைகள். இப்ப நான் எடுகோள் காட்டணுமா சொல்லுங்க. ரீட் பண்ணுங்க, லென்த் என்று போட்டிருக்கோம் பிள்ளைகள். பிராக்கெட்ல இல்லன்னு போடுறேன். இப்ப எடுகோள் காட்டணுமா? தேவையில்லை சார். தேவையில்ல, ரைட்? நீங்க கேட்கலாம், நான் எல் கமா டபிள்யூ வந்து ஒரு லைன்ல நான் போடலாம், 2 லைன்ல போட்டா புள்ளியாண்டு கேட்கலாம். எப்படி? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரீட் பண்றேன் லென்த், தென் அதன் பிறகு நான் ரீட் பண்றேன் பிள்ளைகள், அதன் பிறகு நான் ரீட் பண்றேன் யாரு டபிள்யூவ. இப்படி போடலாமான்னு கேட்கலாம். நீங்க போடலாம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. ஒரே தடவையில எங்களுக்கு 2 இன்புட்ஸ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் இன்புட் தான் ரீட் பண்றேன், அடுத்ததும் இன்புட் தான் ரீட் பண்றேன். எனவே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வாரதுனால நான் எல் கமா டபிள்யூ வந்து ஒரே தடவையிலையும் போட முடியும். சரியா? சரியாடா? ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே செயற்பாடு வந்தால் நாங்க ஒருமிக்க காட்டலாம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. அல்லது உடைச்சு காட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஃப்ளோ சார்ட் என்பது ஒரு மனிதன் பயன்படுத்துவது பிள்ளைகள், மனிதன் விளங்கி எடுப்பது. அதனால் நீங்க எங்களுக்கு விளங்குற மாதிரி எப்படி போட்டாலும் சரி, ஓகேவா? இதுதான் ரூல் என்று சொல்லி இல்லை பிள்ளைகள். இதுதான் நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும் இல்ல, இது மனிதன் பயன்படுத்துறது. மனிதன் பயன்படுத்துங்கிறதால நீங்க விளங்குற மாதிரி போட்டீங்கன்னா சரி, ஓகேவா? ரைட்டா? ஓகேவாடா? ஓகே சார். ரைட். இப்ப கவனிங்க, நாங்க போடுவோம் அழகா. இங்க பாருங்க பிள்ளைகள், ஸ்டார்ட் பண்ணிட்டு மனம் விரும்பி செய்யணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு பிள்ளைகள் நான் போறேன் பாருங்க. ரீட் பண்ணுங்க எல் கமா டபிள்யூ, எடுகோள் காட்டியாச்சு. ரெண்டாவது பிள்ளைகள் உள்ளீடு செஞ்சால் அடுத்து நடக்க வேண்டியது யாரு சொல்லுங்க? இன்புட் நடந்தால் ப்ராசஸ். ப்ராசஸ். ப்ராசஸ் பிள்ளைகள் நாங்க இப்படித்தான் காட்டுறேன். ப்ராசஸுக்கு நிறைய பேர் இதுக்குள்ள கல்குலேட் எல்லாம் எழுதி காட்டுவான். கல்குலேட் ப்ராசஸ் எல்லாம் எழுதி காட்டுவான். தேவையில்ல பையன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, பிரச்சனை இல்லை. இந்த பாக்ஸ் வாரது யாருக்காக? ப்ராசஸுக்காக தானே. வேற எதுக்காக இது யூஸ் பண்றோமா? இல்ல தானே. அப்ப அந்த பாக்ஸ் நாங்க யூஸ் பண்ணாலே அவனுக்கு விளங்கும் அது ப்ராசஸ் தான் என்று சொல்லி. அல்ல நாங்க ப்ராசஸ் என்னாலே பிள்ளைகள் சமன் தானே பயன்படுத்த போறோம். சமன் போட்டாலே அது யாருங்களுக்கு? ப்ராசஸ் தானே. அப்ப இருந்தும் நமக்கு எதுக்கு கவலை? பிரச்சனை இல்லை பிள்ளைகள். அப்ப நாங்க போடலாம் பாருங்க. இங்க அழகா நான் போட்டு காட்டுறோம் பிள்ளைகள். எங்கட ப்ராசஸ் என்ன பிள்ளைகள்? எல்ல டபிள்யூ வாழ பெருக்குனா யாரு கிடைக்கும்? எல்ல டபிள்யூ வாழ பெருக்கினால் யாரு கிடைக்கும் பிள்ளைகள்? சொல்லுங்க வாயத்திலிருந்து. எல்ல டபிள்யூ வாழ பெருக்கினா யாரு கிடைக்கும்? காணியின் பரப்பு. காணியின் பரப்பு கிடைக்கும் இல்லையா? அப்ப இதால பெருக்கி வார விடைய பிள்ளைகள் நாங்க ஒரு பேர்ல ஸ்டோர் பண்ணணும் பிள்ளைகள். அந்த பேரை நாங்க சொல்லுவோம் மாறி என்று சொல்லி. மாறி என்றா வேரியபிள். என்னவா ஒரு பேரும் எடுக்கலாம் பிள்ளைகள், உங்களோட பேரையும் எடுக்கலாம். ஆனா எடுத்தீங்கன்னா அவனுக்கு விளங்காது என்று சொல்லி. அதனால விளங்குறமா எடுத்துக்கொள்ளுங்க. ஏ என்று எடுக்கலாம் அல்லது ஏரியாண்டு எடுக்கலாம். ஏரியாண்டா பிள்ளைகள் நாங்க எடுக்கோள் காட்ட தேவையில்ல, ஏண்டா காட்டிக்கொள்ளுங்க. ஏ என்பது காணியின் பரப்பளவாகும். ஓகேவா? இப்ப கவனிங்க, ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்றோம் பிள்ளைகள். நீளத்தையும் அகலத்தையும் உள்ளீடு செய்கிறேன். அதுக்கு பிறகு நீளத்தை அகலத்தால பெருகி பிள்ளைகள் ஏரியாவில் நான் சேமிக்கிறேன். அப்ப ஏரியான்னு ஒரு மாறியில பிள்ளைகள் சேமிக்கப்படும். ஒன்றுமில்ல பிள்ளைகள், இப்போ வயசு 20 சொன்னா 20ங்கிற நம்பரை பிள்ளைகள் சேமிக்க பயன்படுத்தின பேர் யாரு பிள்ளைகள்? ஏஜ். கிளியர்? இப்ப நேம் வந்து பிள்ளைகள், நேம் வந்து உங்களோட ராஜ் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், ராஜ்ங்கிற பேரை சேமிக்க பயன்படுத்தின பேர் யாரு பிள்ளைகள்? நேம். இவங்க தான் பிள்ளைகள் மாறிகள் என்று சொல்றோம் நாங்க, வேரியபிள்ஸ். கிளியர்? வேரியபிள். அப்ப இங்க ஏரியா என்பது யாரு பிள்ளைகள்? வேரியபிள். அந்த வேரியபிள்ல என்ன சேமிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? நீளத்தை அகலத்தால பெருக்கி வார பெருமானம் சேமிக்கப்பட்டிருக்கு. இஸ் இட் ஓகே? கிளியர்? ஓகே சார். இதன் பிறகு நான் யார வெளியீடு செஞ்ச காணும் பிள்ளைகள்? வெளியீட்டுக்கு இதைத்தான் நாங்க பயன்படுத்துறேன். வெளியீட்டுக்கு நாங்க அழகா போடுவோம் பாருங்க, டிஸ்பிளே. வெளியீட்டுக்கு பிள்ளைகள் டிஸ்பிளே. இந்த வெளியீட்டுக்காக பிள்ளைகள் நாங்க நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தலாம். அந்த வார்த்தையில் ஒன்று பிள்ளைகள் டிஸ்பிளே என்று சொல்லக்கூடிய வார்த்தை, டிஸ்பிளே. அல்லது பிரிண்ட் என்று பயன்படுத்தலாம் பிள்ளைகள். அல்லது நாங்க ஷோ என்று பயன்படுத்தலாம். அல்லது அவுட்புட் என்று சொல்லி பயன்படுத்தலாம். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. பிடிச்ச வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. டிஸ்பிளே, பிரிண்ட், ஷோ, அவுட்புட். நான் டிஸ்பிளே போடுறேன் பிள்ளைகள். என்னத்தை டிஸ்பிளே பண்ண போறேன்? நல்லா கவனிங்க தம்பி. நாங்க ஒரு செய்தி ஒன்றை வெளியீடு செய்ய போறோம்டா, ஒரு மெசேஜ் ஒன்று நாங்க பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம்டா, அதை இன்வெர்டட் கமாக்குள்ள காட்டுறேன். உதாரணமா ஹே சதித் என்று சொல்லி காட்ட போறோம்டா பிள்ளைகள். இது ஒரு மெசேஜ் தானே.
இந்த மெசேஜை நாங்க காட்ட போறோம்னா இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுக்கணும். ஓகே, இதே இது ஒரு மாறி ஒன்றை பிரிண்ட் பண்ண போறோம்னா பிள்ளைகள் நாங்க மாறின்ற பேரை தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, உதாரணமா எக்ஸ் சமன் 10 இருக்கு பிள்ளைகள். ஓகேவா, இப்ப நான் பிரிண்ட் பண்றேன் இன்வெர்டட் கமாக்குள்ள எக்ஸ் என்று சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு வெளியீடு என்ன வரும்டா இன்வெர்டட் கமாக்குள்ள நான் கொடுத்த எக்ஸ் தான் பிள்ளைகள் வரும். ஓகேயா, இதே இது நான் பிரிண்ட் பண்ணுங்க சும்மா எக்ஸ் கொடுத்தா எக்ஸ்ங்கிறது மாறி இருக்காண்டு பார்க்கும் இருக்கு. அந்த மாறின்ற பெருமானம் என்ன பிள்ளைகள் 10 எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஐடியா விளையாட்டாடா, நாங்க இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுத்தா இன்வெர்டட் கமாக்குள்ள சொல்றதை தான் பிரிண்ட் பண்ணும். அது மாறி இருந்தாலும் சரி மாறி இல்லாட்டியும் சரி அது எப்படி கட் பண்ணும்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு டெக்ஸ்ட் என்று சொல்லி இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுக்காடி தான் பார்க்கும் அது ஒரு மாறி என்று சொல்லி. ஓகேவா, கிளியர்? கிளியர் சார். அப்ப இங்க சொல்லுங்க பிள்ளைகள், இங்க நான் டிஸ்ப்ளே பண்ணணும் யாரு? ஏரியா. ஏரியாவை இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுக்கணுமா இல்லாம கொடுக்கணுமா? இன்வைட் கமெண்ட் கொடுக்கணும் சார். இன்வெர்டட் கமா கொடுக்கணுமா? இன்வெர்டட் கமா கொடுத்தால் எனக்கு ஏரியா அண்டுவானி பிரிண்ட் பண்ணி காட்டும். இன்வெர்டட் கமா கொடுத்தா எனக்கு ஏரியாண்டா பிரிண்ட் பண்ணி காட்டும். எனக்கு ஏரியாண்டு பிரிண்ட் பண்ணி காட்டணுமா அல்லது இங்க கணிக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட ஏரியாவை காட்டணுமா? இங்க சேமிக்கப்பட்ட ஏரியாவை காட்டணும். இது ஒரு மாறி இல்லையா? மாறி என்பதனால் பிள்ளைகள் நீங்க இன்வெர்டட் கமா போடப்படா. ஓகேயா, இது ஒரு வேரியபிள் பிள்ளைகள், ஒரு பெருமானத்தை சேமிப்பதற்காக பயன்படுத்துற வேரியபிள். வேரியபிளை நாங்க பிரிண்ட் பண்ணுகின்ற பொழுது இன்வெர்டட் கமா போடப்படாது. ஓகேயா, ஓகே சார். கடைசியா பிள்ளைகள் எந்த ஒரு ப்ரோக்ராமும் முடியக்குள்ள நாங்க எப்படி காட்டுவோம்டா அழகா அந்த குறியீட்டுல பிள்ளைகள் எண்ட் சொல்லி போட்டு காட்டுவோம். ஓகேயா, இது தமிழ் மீடியம் எழுதுற பாட்டி எப்படி எழுதுவாங்க தெரியுமா? தமிழ் எழுத விருப்பமான பாட்டி நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். இங்க பாருங்க, இப்படி போடுவாங்க ஆரம்பம். தமிழ் வருக்கு நமக்கு ஆரம்பம், தென் இன்புட் பண்ணணும் இல்லையா? எல் கமா டபிள்யூஐ உள்ளீடு செய்க அல்லது பெருக தேவையா? இது எல் கமா டபிள்யூஐ பெருக அல்லது உள்ளீடு செய்க, ரைட்? அப்படி போடணும். அடுத்த பிள்ளைகள் ஏரியா சமன் எல் தர டபிள்யூஐ கணிக்க தேவையா? அடுத்தது ஏரியாவை வெளியிடுக அல்ல அச்சிடுக. கடைசியா பிள்ளைகள் முடிவு. ஓகே, சரியாடா? ஓகே சார். விளங்கிட்டா? ஆமா. ரைட். இப்போ இத பார்த்தளிட்டு பிள்ளைகள் அடுத்த கேள்வியை செய்யுங்க. பார்த்தளிட்டு அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள், 2 எண்களை உள்ளீடாக பெற்று அவற்றின் கூட்டுத்தொகையை கணித்து இறுதியாக அந்த கூட்டுத்தொகையை வெளியீடு செய்யணும். பாப்போம். சரி சொல்லுங்களா? கொஸ்டினை காட்டவா? ரெண்டு நம்பரை உள்ளிட அடுத்த பிள்ளைகள் அதுல கூட்டுத்தொகையை வெளியீடு செய்யணும். 2 இலக்கங்களை உள்ளீடாக பெற்று அவற்றின் கூட்டுத்தொகையை வெளியீடு செய்ய தேவையான பாஜெட் கோடு படம். மூணு நிமிஷம் காணும் பிள்ளைகள்.
முடிக்கிறீங்களா? ஓகே சார். ரைட். இதை நாம செய்வோம். தேர்ட் பிள்ளைகள் நாங்க 2 நம்பரை ரீட் பண்ண போறோம் இல்லையா? 2 நம்பரை ரீட் பண்ணி பிள்ளைகள் அதுல கூட்டுத்தொகையை நாங்க வெளியீடு செய்ய போறோம். ரைட். இலகுவான ஒரு வினா. சொல்லுங்க, எப்படி வரும் பிள்ளைகள் எங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணணும் பிள்ளைகள்? ஸ்டார்ட். ஸ்டார்ட். வெரி குட். ஆரம்பிக்கணும். முதலாவது நாங்க போடுவோம் பாருங்க. முதலாவது குறியீடு எங்களுக்கு ஸ்டார்டட். ரைட். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது நான் யாரை இன்புட் பண்ணணும் பிள்ளைகள்? யாரை நாங்க உள்ளிட செய்யணும்? 2 நம்பர். எஸ் நோவா? 2 நம்பரை பிள்ளைகள் நாங்க உள்ளிட செய்யணும். அப்ப நாங்க போடுவோமா? இன்புட் அல்லது ரீட் அல்லது கெட் நம்பர் 1, நம்பர் 2. இது கெடுகோள் தேவையா பிள்ளைகள்? பார்த்தாலே விளங்குதா இல்லையா? நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் பார்த்தாலே விளங்குதா இல்லையா? அப்ப இது கெடுகோள் தேவையா? சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க பிள்ளைகள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 நம்பர் நாங்க இன்புட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பிள்ளைகள்? கூட்டுத்தொகையை காணணும்டா. டோட்டல். டோட்டலா காணணும் இல்லையா? கூட்டுத்தொகையை காணணும்டா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கணிக்கணும் பிள்ளைகள். ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பண்ண எதை யூஸ் பண்ற? இந்த செவ்வகம். கூட்டுத்தொகைக்கு நாங்க என்ன போடுவோம்? சம்மண்டு போடுவோமா? சம்மண்டு போடலாம், அல்லது டோட்டல் என்று போடலாம், அல்லது எக்ஸ் என்று போட்டீங்கன்னா காட்டுங்க எடுகோள். எக்ஸ் என்பது மொத்தமாகும், கூட்டுத்தொகையாகும், ஏதோ உண்டு. ரைட். சொல்லுங்க அப்படி நாங்க போடலாம். டோட்டல் அல்லது சம் சமன். சொல்லுங்க எப்படி வரும் பிள்ளைகள்? நம்பர் 1ஓட பிளஸ் யார் கூட அப்புறம் நம்பர் 2. அல்கோரிதம் தானேடா. நம்பர் 1ஓட நம்பர் 2 கூட்டுங்க. கூட்டி வார்த்தை எங்க பிள்ளைகள் சேமிக்க நான் எங்க ஸ்டோர் பண்றேன்? சம்ல. அப்ப பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிள்ளைகள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இப்ப சொல்லுங்க, டிஸ்பிளே பண்ணு. என்னத்தை டிஸ்பிளே பண்ணு? என்னத்தை டிஸ்பிளே பண்ணு? சம்ம. ரைட். அதன் பிறகு பிள்ளைகள் எங்களோட ப்ராசஸ் முடியுது. எண்டு போட்டோம்னா சரி. ஓகேவா? ஓகேவாடா? ஓகே சார். ஒரு வேர்லடா. இப்ப இந்த ப்ரோக்ராம் பொறுத்த மட்டும் நம்ம பிள்ளைகள் நம்பருக்கு வந்து நம்பர் 1க்கு 5ம் நம்பர் 2க்கு 10 அடிக்கும் பிள்ளைகள். அப்ப சம்மில் என்ன ஸ்டோர் ஆகும் சொல்லுங்க? சம் சம 5ஓட பிள்ளைகள் 10 கூட்டி யாரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும்? 15. டிஸ்பிளே பண்ண போது யார பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராம்? 15. எனக்கு 15 என்று காட்டாம டோட்டல் சமன் 15 என்று சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இதை நாங்க எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்? இது ஒரு வார்த்தை. எஸ் நோவா? டோட்டல் சமன் என்பது ஒரு வார்த்தை. 15 என்பது சம்மின் பெருமானம். அப்ப நாங்க வார்த்தை என்றக்குள்ள பிள்ளைகள் அதை நாங்க எப்படி காட்டுவோம்டா? இன்வெர்டட் கமாக்குள்ள காட்டுவோம். எப்படி? டோட்டல் சமன் தென் கமா அந்த சம். ஓகேடா? ஓகேவா? அப்ப நீங்க டிஸ்பிளே பண்ணும் டோட்டல் சமன் என்று போட்டு அந்த டோட்டலால வந்து வருமானத்தை டிஸ்பிளே பண்ணும். ஓகேயா? ஐடியா விளங்கிட்டா? விளங்கிச்சு சார். விளங்கிட்டாடா? ஓ சார். ரைட். இப்ப தேர்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணிடலாமா? வட்டத்தின் ஆரையினை உள்ளீடாக பெற்று வட்டத்தின் சுற்றளவு மற்றும் வட்டத்தின் பரப்பளவை வெளியீடு செய்ய பெற்றுக்கொள்ள தேவையான பாஜெட் கோட்டு படத்தை வரைக. 2 அவுட்புட் பண்ணணும் இல்லையா? வட்டத்தின் பரப்பளவையும் காட்டணும் இல்லையா? சுற்றளவையும் காட்டணும். வட்டத்தின் ஆரை வந்து சாரி வட்டத்தின் பரப்பளவு மாத்துங்க பிள்ளைகள். வட்டத்தின் பரப்பளவு போடுங்களா? வட்டத்தின் பரப்பளவு சமன் πr வர்க்கம் என்னும் சமன்பாட்டிலும் வட்டத்தின் சுற்றளவு சமன் 2πr என்னும் சமன்பாட்டிலும் கணிப்பிடப்படும். கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு சார், சம்மண்டு போட்டா ஓகேயா? எதுவும் போடலாமா? பிரச்சனை இல்லை.
உங்களோட இருப்பம் தானே, நம்ம மனிதன் பயன்படுத்துவதானே. இப்படித்தான் நீங்க காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையானதை நாங்க வெளியீடு செய்து காட்டிட்டோம்டா. ஓகே, கிளியர். டிஸ்பிளேசம் அவ்வளவும் போதும், காணும். சரியா? நாங்க மனிதன் பயன்படுத்துவதுதான். அழகா நீங்க போட்டீங்கன்னா சரி. இப்ப இந்த கேள்விக்கு வினா விடியலுங்க பாப்போம். எல்லாரும் செய்யுங்களா? ட்ரை பண்ணுங்க பிள்ளைகள், அப்பதான் நாங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. வட்டத்தின் ஆரிய பிள்ளைகள் நாங்க இன்புட் பண்ண போறோம். இன்புட் பண்ணி பரப்பளவையும் சுற்றளவையும் காணப்போறோம். புரிஞ்சுதா? ஓகே சார். எல்லாரும் ஓகே? ரைட், பாருங்க. கவனிங்க பிள்ளைகள், நாங்க 2 விதமான ப்ராசஸ் பண்ண போறோம் இல்லையா? ஒன்று பிள்ளைகள் நாங்க சுற்றளவு கணிக்க போறோம், நெக்ஸ்ட் இருந்து பரப்பளவு கணிக்க போறோம். பிள்ளைகள் நீங்க சொல்லுங்கடா, எந்த அல்கோரிதமா இருந்தாலும் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நாங்க போடலாம். முதலாவது வேலை யார் பிள்ளைங்களுக்கு? முதலாவது ஸ்டார்ட் பண்றது இல்லையா? ரைட். இப்போ நாங்க காட்டுவோம் பிள்ளைகள், பாருங்க, ஸ்டார்ட்னு சொல்லி. ஃபைன். இப்போ நாங்க யாரை பிள்ளைகள் உள்ளிட செய்ய போறோம் சொல்லுங்க? யாரை இன்புட் பண்ண போறோம்? எங்களுக்கு தேவை யார் பிள்ளைகள்? வட்டத்தின் ஆரை. வட்டத்தின் ஆரை. வெரி குட். இப்போ நாங்க போடுவோம் பாருங்க. நீங்க தமிழ் எழுதாக்கள் போடலாம். வட்டத்தின் ஆரையை உள்ளீடு செய்தல். வட்டத்தின் ஆரையை உள்ளீடு செய்க அல்லது செய்தல், அப்படி காட்டலாம் அப்படியே, பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல போடுறார்கள் போடுங்க. ரீட் பண்ணுங்க ஆர். எஸ் அனோவா? இங்க பாருங்க, ரீட் பண்ணுங்க அப்படிகள். ரீட் பண்ணுங்க. என்னத்தை ரீட் பண்ணுங்க? ஆரைய. நான் போறேன் பாருங்க. ஆரைக்கு பிள்ளைகள் இங்கிலீஷ்ல என்ன? ரேடியஸ். ஓகே, தென் பிராக்கெட்ல பிள்ளைகள் R2 போடுறேன். நீங்க சும்மா R2 போட்டீங்கன்னா எடுகோல்ல காட்டுங்க, வட்டத்தின் ஆரை சமன் ஆர். சரியோ? ரைட்.
இப்ப ஆறு பிள்ளைகள் நாங்க ஆறைய ரீட் பண்ண பிறகு ரெண்டு கல்குலேஷன் பண்ணணும் இல்லையா? ரெண்டு ப்ராசஸ் பிள்ளைகள். என்னென்ன ப்ராசஸ்? ஒன்று நாங்க பரப்பளவு காண்றது, ரெண்டாவது பிள்ளைகள் சுற்றளவை காண்பது. முதலாவது பாக்ஸ்ல நாங்க காட்டுவோம் பாருங்க. முதலாவது பாக்ஸ்ல பிள்ளைகள் பரப்பளவு A சமன் பை ஆர் வர்க்கம் இல்லையா? பை ஆர் வர்க்கம் நான் இப்படி போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இது கோடிங்கை பொறுத்த மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கடா. ரைட், ஃப்ளோ சார்ட் எல்லாம் பிள்ளைகள் ஓகே, பட் சூடோ கோட் வந்து ஏலா. ஃப்ளோ சார்ட் மனிதன் பயன்படுத்துவது என்பதனால பிரச்சனை இல்லை. நாங்க ப்ரோக்ராமிங் மாதிரி எழுதி கொள்வோம் பிள்ளைகள். பை என்று சொன்னால் பைட பெருமானம் என்ன பிள்ளைகள்? 22 அல்லது 3.14 போட முடியுமா இல்லையா? தர ஆர் வர்க்கம் அப்படி நான் போடலாமா? ஆர் தர ஆர் என்று சொல்லி எஸ் அனோவா? எஸ் அனோ அப்படிகள் நாங்க எப்படி கம்ப்யூட்டர்ல கால்குலேட் பண்றோம் அதை போட்டு காட்டலாம் பார்ப்போம். ஏ சமன் 22 தர ஆர் தர ஆர். கிளியர்? அல்லது பை தர ஆர் தர ஆர். அழகா காட்டுங்க. அதே மாதிரி நான் சுற்றளவை கணிப்பேன் பிள்ளைகள். எப்படி கணிக்கிற சுற்றளவு? எஸ் சமன் 2 பை ஆர் இல்லையா? அப்ப 2 தர பை என்ற பிள்ளைகள் 22 தர ஆர். கிளியர்? இப்ப நாங்க வெளியிட செய்ய போறோம் பிள்ளைகள். யார் யாரு? ரெண்டு அவுட்புட் உண்டு. யார் பிள்ளைகள்? ஒன்று சுற்றளவு. அப்ப நீங்க பிரிண்ட் பண்ணி காட்டுங்க, இல்ல டிஸ்பிளே பண்ணுங்க. ரைட், இன்வெர்டட் கம்மாக்குள்ள ஏ சமன் போட்டு பிள்ளைகள் யாரை காட்டலாம்? ஏ. அப்ப எங்களுக்கு அவுட்புட் பண்ணக்குள்ள ஏ சமன் ஏ என்ற பெருமானத்தை காட்டும். அப்பதான் எங்களுக்கு யார பிரிண்ட் பண்ற மட்டும் விளங்கும் பிள்ளைகள். நான் ரெண்டு பிரிண்ட் எல்லாம் பண்ண போறோம். அப்ப எது எங்களுக்கு பரப்பளவு, எது எங்களுக்கு சுற்றளவுன்னு தெரியாம போயிடும். அதே போல பிரிண்ட் பண்ணுங்க. இன்வெர்டட் கமாக்குள்ள எஸ் காட்டுட்டுமா? ரைட், கமா யார் பிள்ளைகள்? எஸ். இப்ப லாஸ்ட் பிள்ளைகள் எங்களோட ப்ராசஸ நாங்க முடிச்சோம்டா. சரி, ஓகேவா? இது ஓகேயா? டவுட் இருக்கா? நோ சார். ஒரு பிள்ளை கேட்கலாம், சார் ஒன்றன் பின் ஒன்றாக ரெண்டு ப்ராசஸ் வருது தானே, நான் ஒரே தடவையில காட்டலாம்டா. நான் சொன்ன இது உங்களோட விஷயம் சொல்லி பிள்ளைகள். இங்க பாருங்க, ஒரு பிள்ளை கடுமையா சுருக்கி இப்படிங்கிறலாம் பிள்ளைகள். இது எங்களுடைய ஸ்டார்ட். சரியா? ஸ்டார்ட் பிள்ளைகள். சார் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா சார் ஃப்ளோ சார்ட்ல? ஃப்ளோ சார்ட்ல பண்ண எங்களுக்கு தர அக்செப்டட், பட் சூடோ கோட்ல நாங்க கண்டிப்பா யாரை யூஸ் பண்ணணும்? ஸ்டார் மார்க். சரியா? சூடோ கோட்ல பிள்ளைகள் ஸ்டார் மார்க். ஃப்ளோ சார்ட்ல தர என்பது பிரச்சனை இல்லை, நாங்க யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ளோ சார்ட் சூடோ கோட் அல்லது பைத்தன் மாதிரி எழுத போறீங்கன்னா பிள்ளைகள், பைத்தன்ல நாங்க ஸ்டார் மார்க் தானே காட்டுறேன். அப்படியா நாங்க காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாரை போடுங்க, இதுல ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. ரைட், ஃப்ளோ சார்ட் தான். ஃப்ளோ சார்ட் வந்து ஹியூமன் ரீடபிள் பிள்ளைகள், நாங்க வாசிக்கிறது பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க பிள்ளைகள். அடுத்து எங்களுக்கு ரீட் பண்ண போறோம் இல்லையா? இங்க பாருங்க, நான் போறேன்னா ரீட் பண்ணுங்க பிள்ளைகள். ஆர். இங்க பாருங்க, ரெண்டு ப்ராசஸ் நடக்க போகுது இல்லையா? ரெண்டையும் சேர்த்து பிள்ளைகள் ஒரு பாக்ஸ் எடுத்து நாங்க காட்டுறோம் பாருங்க. ஏ சமன் 2 தர ரைட் பையார் இருக்க இல்லையா பிள்ளைகள்? 22 தர ரைட் ஆர் தர ஆர். அதே மாதிரி பிள்ளைகள் எஸ் சமன் 2 பையார் இல்லையா? 2 தர 22 தர ஆர். அதுக்கப்புறம் நாங்க வெளியிடலாம் செய்யணும். அப்ப அவுட்புட் பண்ணி காட்டுங்க, பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. யார் பிள்ளைகள்? ஏ கமா எஸ். தென் யாரை பிரிண்ட் பண்ணி காட்டுவாங்கல்ல? ஏ கமா எஸ் காட்டிய பிறகு ப்ராசஸிங்களை நிக்கணும் பிள்ளைகள். ஸோ எண்ட். எப்படி முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன இதை விட இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். இதுவும் எங்களுக்கு சரி பிள்ளைகள், இதுவும் எங்களுக்கு சரி. போத் ஆர் ரைட், ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் எது நீட்டா இருக்கும் பிள்ளைகள்? இது. ஓகே, ஓகேவாடா? பெரும்பாலும் இப்படித்தான் நாங்க கருவோம் இல்லையா? ஒருமிக்க ரெண்டு ப்ராசஸ் வந்து அப்படியே ஒன்றுக்குள்ளே காட்டி விட்டுருவோம். ரெண்டு அவுட்புட் இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே காட்டி விட்டுருவோம். ஆனா ப்ரோக்ராமிங்ல நாங்க நீட்டா காட்டுவோம். இது எங்களுக்கு பார்த்து விளங்குறதுக்கு தான் பிள்ளைகள். ஓகேடா? சார் அவுட்புட்ல ஏரியா மாதிரி பெரிமீட்டர் போட்டா ஓகேவா சார்? பிரச்சனை இல்லடா, உங்களுக்கு இருப்போம். இப்ப ஏசமணிங்கிறது பதிலா ஏரியாண்டு போட்டு நீங்க காட்டுங்க, பிரச்சனை இல்லை. பெரிமீட்டர் போட்டு நீங்க ஏச காட்டுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருப்போம், உங்க கூட விருப்பம்.
புரியுதா? நம்ம தானே போடுறோம் ப்ரோக்ராமிங். 100 பேருனா 100 பேருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் 100 பேரோட ப்ரோக்ராம் செய்யற வேலை உண்டு பிள்ளைகள். அல்கோரிதம் என்பது ஒரு வேலையை செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கலாம். அங்க எந்த வழிகளை கூடவும் செய்யலாம் பிள்ளைகள். இப்போ ஒருத்தன் 2 நம்பரை கூட்டிய பிள்ளைகள் சராசரியை காணணும்டா, ஒருத்தன் என்ன பண்ணுவான்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு N1 சக N2 என்ற பிள்ளைகள் ஒரு மாறியில சேமிப்பான். திரும்ப அந்த N3 பிள்ளைகள் 2ஆல பிரிப்பான். சிலவன் டைரக்டாவே N1ஐயும் N2ஐயும் கூட்டிய பிள்ளைகள் 2ஆல பிரிப்பான். அவன் செஞ்ச 2 3 பிள்ளைகள். இவன் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டி வந்து 2ஆல பிரிக்கான். இவன் ஒருமிக்க 2ஐயும் செய்யறான். 2மே 1 பிள்ளைகள். வார ரிசல்ட் ஒன்று தானே. நடைமுறை என்பது எந்த வழிகளை கூடாமல் எழுதலாம் பிள்ளைகள். பட் எங்களுக்கு அவுட்புட் சேமா இருக்கும். ரைட்? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா இல்ல? இல்ல இருந்தா சார். கேளுங்க, தைரியமா கேளுங்க. No, இப்ப இதை sir. செய்யலுமா? மாணவன் ஒருவனின் 3 பாட புள்ளிகளை உள்ளீடு செய்து அவற்றின் கூட்டுத்தொகையையும் சராசரியையும் வெளியீடு செய்யணும். செஞ்சுட்டு போய்க்கணும் சொல்லுங்க. புனிதா? நாங்க என்ன செய்ய போறோமோ, எப்படி காண போறோமோ, அத வரைபடம் ரீதியாக காட்ட போறோம். அப்படி காட்டினால் ஃப்ளோ சார்ட். ஓகே சார். சார் ஸ்டார்ட் என் மட்டும் இங்கிலீஷ்ல போட்ட பிள்ளையா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. சரிதான், அது இஷ்யூ இல்ல. ரைட், நான் செய்யட்டுமா? ஓகே, சொல்லுங்க பிள்ளைகள். முதலாவது எங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது எத்தனை பாடப்புள்ளியை நாங்க இன்புட் பண்ணணும் பிள்ளைகள்? எத்தனை பாடப்புள்ளி? 3 பாடப்புள்ளி. இப்ப சொல்லுங்க, முதல்ல நாங்க போடுவோம் பிள்ளைகள் ஆரம்பம், ஸ்டார்ட் இல்லையா? ரைட், ஆரம்பம். இப்ப 3 பாடப்புள்ளிகளை நாங்க ரீட் பண்ணணும் பிள்ளைகள். அப்ப நாங்க போடுவோம் பாருங்க, இன்புட் பண்ணுங்க, அல்ல கெட் பண்ணுங்க, அல்லது ரீட் பண்ணுங்க. 3 பாடப்புள்ளியை நான் என்னென்னு எடுக்கட்டும்? M1 M2 M3 என்று எடுக்கட்டா? கிளியர்? இன்புட் பண்ணுங்க M1 M2 M3. நீங்க நார்மலா பிள்ளைகள் XYZ என்று எடுத்துக்கலாம், ABC என்று எடுக்கலாம். உங்களுடைய விருப்பம், பிரச்சனை இல்லை.
நான் கொஞ்சம் மார்க்ஸ்ங்கிறதால பிள்ளைகள் M1 M2 M3 எடுத்திருக்கேன். உங்களுடைய இருப்பமா ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், நான் சராசரியையும் கூட்டுத்தொகையுமா வெளியீடு செய்யணும். எதை அவுட்புட் பண்ணணும்? கூட்டுத்தொகையையும் சராசரியையும். அப்ப ரெண்டையும் நாங்க கணிக்கணும் இல்லையா? ரைட். சொல்லுங்க பிள்ளைகள், நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை கணிப்போம்? டோட்டல். ஓகேயா? சொல்லுங்கடா. டோட்டல் சமன் எப்படி வரும் பிள்ளைகள்? டோட்டல் சமன் M1 சக M2 சக M3. எஸ் அனோவா? Yes, sir. எஸ். இப்ப இதே பாக்ஸுக்குள்ள நாங்க சராசரியும் கணிக்கலும், அல்லது தனியா ஒரு பாக்ஸுக்குள்ளேயும் கணிக்கலும் பிள்ளைகள். நான் சேம் பாக்ஸுக்குள்ளேயே கணிக்கேன். சரியோ? ரைட். இப்ப பாருங்க, இதே பாக்ஸுக்குள்ள பிள்ளைகள் நாங்க எவரேஜையும் கணிப்போம். அப்ப சராசரி நான் ஏவிஜி என்று எடுக்கட்டுமா? எவரேஜ் சமன் ஒரு பிள்ளை மீண்டும் M1 சக M2 சக M3 ஓவர் 3 என்று போடலாம். அல்லது சிம்பிளா பிள்ளைலாங்க டோட்டலை 3ஆல பிரிக்கிற மாதிரி போட்டாலும் சரிதானே? எஸ் அனோவா? ஏன்னா டோட்டல் என்பது பிள்ளைகள் மேலுக்கு கணிக்கப்பட்டிருக்கு. M1ஓட M2ஓட M3 கூட்டுறது. பட் டோட்டலை 3ஆல பிரிச்சாலும் இவரை 3ஆல பிரிச்சாலும் ரெண்டுமே சமன் தான். எஸ் அனோவா? Yes, sir. இப்ப அதுக்கப்புறம் பிள்ளைகள் நாங்க யாரை வெளியீடு செய்யணும்? டோட்டலையும் வெளியீடு செய்யணும், சராசரியும் வெளியீடு செய்யணும். ஒரே லைன்லயும் காட்டிலும் பிள்ளைகள், ஒரே அவுட்புட்லயும் காட்டிலும் இல்லையா? உங்களுக்கு விருப்பம்ண்டா ரெண்டு அவுட்புட்லயும் காட்டிலும் பிள்ளைகள். நான் ரெண்டுல காட்ட போறேன் அழகா மெசேஜோட. நீங்கள் விருப்பம் என்று சொன்ன பிள்ளைகள் ஒரே அவுட்புட் டயலாக்லயும் காட்டலாம். நான் போறேன் பாருங்க, டிஸ்பிளே பண்ணுங்க, டிஸ்பிளே பண்ணுங்க, மெசேஜை காட்டுங்க. ரைட், லைக் டோட்டல் சமன் இப்படி காட்டுங்க மெசேஜ். கமா டோட்டல் எந்த மாறில இருக்கு? டோட்டல்ல. கிளியர்? அப்ப எங்களுக்கு காட்டும் பிள்ளைல அவுட்புட் பண்ணக்குள்ள டோட்டல் சமன் போட்டு டோட்டலை காட்டும். இதே போல எங்களுக்கு அவுட்புட்டை பண்ணுங்க பிள்ளைகள் அவரேஜ். இப்ப நான் போறேன் பாருங்க, டிஸ்பிளே டிஸ்பிளே எவரேஜ் என்று சொல்லி காட்டி எனக்கு எங்கட அவரேஜை காட்டுங்க பிள்ளைகள். கமா யார் எங்களுக்கு அவரேஜ்? ஏவிஜி. நீங்க சிம்பிளா பிள்ளைகள் ஒரே லைன்ல டிஸ்பிளே டோட்டல் கமா எவரேஜ் என்றே போட்டிருக்கலாம். டோட்டல் கமா ஏவிஜி என்றே போடலாம், பிரச்சனை இல்லை. எல்லாம் வசனம் எழுதணும்னு அவசியம் இல்லை பிள்ளைகள். எழுதினால் அழகா இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் நீங்க நார்மலா போடலாம், அதுவும் கூட இருக்கும். ஓகேவாடா? ஓகே சார். டவுட் இருக்கா? நோ. யாருக்கு சரி? செஞ்சாக்கள் யாருக்கு சரி? என்னைய போல இருக்கணும் இல்ல, எப்படியும் இருக்கலாம். எனக்கு சரி சார். டிவிஷனுக்கு பதிலாக ஸ்லாஷ் போடலாம். உங்களுக்கு இது பண்ணா எல்லாம் ஓகேடா, கேஸ்லடா. ஒரு நாளைக்கு இந்த டவுட் வந்திருக்கு, ஆனா உங்களுக்கு எல்லாம் பார டவுட் இல்லண்டா, யாருக்கும் வராது. ரைட். டோட்டல் நீங்கள் 3 போடலாம் பிள்ளைகள், அல்லது தெரியும் இப்படி 3 போடலாம். எல்லாம் ஒன்று வேடா. ஒரு ஆளுக்கும் பார டவுட் இருக்குல்ல, பின்னல் டவுட். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த அவுட்புட்ல இன்வெர்டட் கமா யூஸ் பண்றது பண்ணாம இருக்கும்போது வேற அவுட்புட் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்னவா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த அவுட்புட்ல இன்வெர்டட் கமா யூஸ் பண்றது பண்ணாம இருக்கிறது. ரைட், ஓகே. இப்போ இங்க பாருங்கடா, என்னடா இப்போ நாங்க டோட்டல் போட்டிருக்கோம் தானே. இப்போ நான் இப்படி அவுட்புட் பண்ணா எனக்கு என்ன காட்டும் தெரியுமா? நான் சும்மா டோட்டல் என்பதை சும்மா இன்வெர்டட் கமாக்குள்ள மட்டும் தான் கொடுத்துருக்கேன்டா, டிஸ்பிளே பண்ணி சொல்லியிருக்கேன். இன்வெர்டட் கமாக்குள்ள என்ன போட்டாலும் சிஸ்டம் அதை அப்படியே பார்த்து பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அப்ப எங்களுக்கு வெளியீடு டோட்டல் என்று தான் கிடைக்குமோ தவிர இங்க வந்த டோட்டல் எங்களுக்கு கிடைக்காது. அப்ப இந்த டோட்டலை அக்சஸ் பண்ணாது. இன்வெர்டட் கமாவுக்குள்ள போட்டால் அது ஒரு செய்தி, ஒரு மெசேஜ், அதை நீ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டு, சிஸ்டம் பிரிண்ட் பண்ணி விட்டுரும். எங்களுக்கு இங்க இருக்கிற டோட்டலை பிரிண்ட் பண்ணி காட்டணும் என்றால் இன்வெர்டட் கமா போடாமல் நான் போட்டாதான் டோட்டல்ங்கிறது சும்மா இருக்கு. அப்ப இது ஒரு மாறி என்று போட்டு மேலுக்கு பார்க்கும் அந்த வேரியபிள் இருக்கான்னு சொல்லி எஸ் இருந்தால் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே,
எனக்கு வெளியீட்டுல டோட்டல் சமன் என்று போட்டு அந்த டோட்டலை காட்டணும் என்றால் எனக்கு தேவையான செய்தி இருக்குல்லோ, இந்த மெசேஜை நான் இன்வெர்டட் கமாக்குள்ள காட்டுறேன். டோட்டல் சமன் கமா. அங்க யாரு தேவை? ரியல் கூட்டுத்தொகை. அது எங்க இருக்கு பிள்ளைகள்? டோட்டல் என்ற மாறில் இருக்கு. சோ டோட்டல். ஓகேவா? கிளியரா? இன்புட்டை தனித்தனியா கொடுக்கலாம் தானே சார். பிரச்சனை இல்லடா, 3 லைன் எங்களுக்கு எடுக்கணும். எதுக்கு தேவையில்லாவே இல்லை. 3 எங்களுக்கு மார்க்ஸ் தானே. அப்ப நாங்க ஒருமிக்க கொடுக்கலாம் தானே. இன்புட் மார்க்ஸ் 1, இன்புட் மார்க்ஸ் 3, இன்புட் மார்க்ஸ் 3, சாரி இன்புட் மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3 என்று நீங்க 3 லைன்லயும் கொடுக்கலாம், ஒரே லைன்லயும் கொடுக்கலாம். எது எங்களுக்கு ஈஸி? நாங்க தாளுக்கு புள்ளிகள் நப்பிப்படுவோம், இன்னுக்கு நப்பிப்படுவோம், எழுதுறதுக்கு மாச்சல் படுவோம். இப்படி பட்டாக்கள் நாங்க என்ன பண்ணுவோம் புள்ளிகள்? ஒரே லைன்ல முடிய பாப்போம் இல்லையா? ரைட், சரியா? இப்போ அடுத்த வினா புள்ளிகள் இதை செஞ்சீங்கன்னா சரி. கடை உரிமையாளர் ஒருவர் விற்பனைக்காக சில பொருட்களை கொள்வனவு செய்கிறார். பின்னர் கொள்வனவு செய்த பொருட்களை 5% லாபம் வைத்து விற்பனை செய்கின்றார். பொருள் ஒன்றின் கொள்வனவு விலையை உள்ளீடு செய்து அந்த பொருளின் விற்பனை விலையை கணிப்பதற்கு தேவையான பாட்ஜெட் கோடு படத்தை வரைக. சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? பொருளின் விலை 100 ரூபான்னு சொன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் சிஸ்டம் 105 ரூபாய். சரியான பிள்ளைகள்? ஒவ்வொரு பொருளுக்கும் 5% வந்து லாபம் வைக்க போறார். எவ்வளவு கொள்வனவு விலை என்று நீங்க என்டர் பண்ணா சிஸ்டம் விற்பனை விலை வெளியீடு செய்யணும். செய்யலுமா இல்லையா? செய்யலுமா இல்லையாடா? செய்வீங்களா? அப்ப கொள்வனவு விலையீடு என்டர் பண்ணா சிஸ்டம் விற்பனை விலையினை வெளியீடு செய்தல் வேண்டும். குயிக். புரியுதா? Finished, sir. ஓகே ரைட். பாப்போமே. ஓகே சொல்லுங்க அப்படியே பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ரைட். தென் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போடுவது பிள்ளைகள் ஸ்டார்ட். சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் நெக்ஸ்ட் நாங்கள் என்னத்தை இன்புட் பண்ணணும் பிள்ளைகள்? எங்களோட டார்கெட் என்ன? விற்பனை விலையை துணிவது. அது எப்படி துணிகிற? கொள்வனோ விலையை ரீட் பண்ணி அது 5% டெக்ஸ்ட் அடிக்க முடியாது. சரி, எஸ் ஆனோ பிள்ளைகள்? எஸ். இப்போ சொல்லுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் யார பிள்ளைகள் ரீட் பண்ண போறேன்? யாரை ரீட் பண்ண போறேன்? எல்லா ப்ரோக்ராமுக்கும் ரீட் பண்ற ஆப்ஷன் இருக்க மாட்டா இல்ல பிள்ளைகள். மேபி இதுக்கெல்லாம் இல்லாமலும் போகலாம், அது கூட இருப்போம். அது சிச்சுவேஷனை பொறுத்து மாறும் பிள்ளைகள். இங்க நாங்க சொல்லுங்க எதை நாங்க இன்புட் பண்ண போறோம் பிள்ளைகள்? கெட் பண்ணுங்க என்னத்தை? கொள்வனோ விலை இல்லையா? இப்போ நான் போடுமா பிள்ளைகள்? லைக் கொள்வனோ விலை சமன் கொள்வனவு விலை என்பது பர்ச்சேசிங் பிரைஸ் தான் பிள்ளைகள். கோஸ்ட் பிரைஸுக்காக நான் சிபி என்று எடுக்கணும். ஓகேயா? கொள்வனோ விலை சமன் நான் என்ன எடுத்திருக்கேன் பிள்ளைகள்? சிபி. ஓகேயா? இப்போ சொல்லுங்க, கெட் பண்ணுங்க பிள்ளைகள் என்னத்தை? கோஸ்ட் பிரைஸ் சிபி அல்லது பர்ச்சேசிங் பிரைஸ் பிள்ளைகள், ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இப்ப அடுத்த பிள்ளைகள் நாங்கள் யாரை கணிக்கணும்? லாபம் இல்லையா? அப்ப லாபம் சமன் போடுங்க. லாபம் சமன் பாப்பம் பிள்ளைகள். லாபம் சமன் எப்படி கணிக்கிற? லாபம் இவரோட 5% தான் லாபம் எங்களுக்கு. எஸ்னோ பிள்ளைகள்? இவருக்கு 5% தான் பிள்ளைகள் லாபம் வைக்க போறோம் நாங்க. 100 ரூபான்னு சொன்ன சிஸ்டம் யாரை காட்டணும் பிள்ளைகள்? லாபம் 5 ரூபா, விற்பனை விலை எங்களுக்கு யாரு? 105 ரூபா. அப்ப சொல்லுங்க, லாபத்துக்கு நான் ப்ராஃபிட் என்று போடுறோம் பிள்ளைகள். இது எடுகோள்ள காட்ட தேவையில்ல. நீங்க வேற எதுவும் எழுத்து தனியாக யூஸ் பண்ணியிருந்தால் எடுகோள்ள காட்டுங்க. சொல்லுங்க, ப்ராஃபிட் எப்படி கணிப்பீங்க? விற்பனை விலை தர 5/100. எஸ்னோ பிள்ளைகள்? எஸ்னோடா? 5% லாபம். சரியா பிள்ளையா? சரி சார். அல்ல ஒரு பிள்ளைக்கு போடலாமா சிபி இன்டூ 0.05 சொல்லி? 2 3 தானே? ரைட். இப்போ நாங்க பிள்ளைகள் சொல்லுங்க, அடுத்தலையும் காட்டலாம், ஒரே பாக்ஸ்லயும் காட்டலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து யாரை கணிக்கணும்? விற்பனை விலையை பிள்ளைகள். விற்பனை விலைய இப்ப சொல்லுங்க, செல்லிங் பிரைஸ் இல்லையா? நான் எஸ்பி என்று போடுறேன்னா இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், விற்பனை விலை சமன் நான் எஸ்பி என்று போடுறேன் பிள்ளைகள். விற்பனை விலை எப்படி கணிக்கிற? கொள்வனோ விலை சிபியோட பிள்ளைகள். அங்க லாபத்தை கூட்டணும்டா. சரி, எஸ்னோவாடா? கொள்வனோ விலை பிள்ளைகள் 100 ரூபான்னு சொன்னா சிஸ்டம் கணிச்சு சொல்லும் பிள்ளைகள் 5 ரூபா ப்ராஃபிட். 100 ரூபாயோட 5 ரூபாயை கூட்டி 105 ரூபாயை எஸ்பியாக மாத்து. அதன் பின்னர் யார பிள்ளைகள் நாங்க வெளியீடு செய்ய போறோம்? சொல்லுங்க, யார வெளியீடு செய்ய போறோம்? டிஸ்பிளே பண்ணி யார? எஸ்பிய. இப்ப நீங்க ப்ராசஸ் பிள்ளைகள் முடிச்சிங்கன்னு சொன்னா சரி. அப்ப இது எங்களுக்கு யாரு? எண்ட். ஓகே, கிளியர்? நான் 100 ரூபா பிள்ளைகள் ரீட் பண்றேன். ப்ராஃபிட் கணிக்கப்படும் பாருங்க. ப்ராஃபிட் சமன் 100 தர 5/100. ரெண்டையும் கட் பண்ண பிள்ளைகள் 5. சிபி வந்து எஸ்பி எப்படி மாறுது சொல்லுங்க? எஸ்பி சமன் சிபி 100 ரூபா சக ப்ராஃபிட் 5 ரூபா 105 ரூபா. இப்ப பிரிண்ட் பண்ணி யாரு? 105 ரூபா. இஸ் இட் ஓகே? கிளியர்? டவுட் இருக்காடா? அலேடா, திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பிள்ளை இந்த ஸ்டைல விட்டுட்டு இவரை விட்டுட்டு இதுக்கு பதிலா நேரடியா பிள்ளைகள் இதுக்குள்ளேயே ஒரு அவுட்புட்டா காட்டலாம் இல்லையா? அப்படி டிஸ்பிளே பண்ணு பிராக்கெட்ல சிபி சக ப்ராஃபிட் காட்ட முடியுமா இல்லையா பிள்ளைகள்? நேரடியாகவே சொல்லுங்க பாப்போம். கால்குலேட் பண்ணி காட்டதை விட இங்க எஸ்பி என்ற ஒரு மாறியில கால்குலேட் பண்ணி போட்டு எஸ்பி பிரிண்ட் பண்ணி காட்டுறான். இங்க எஸ்பி என்ற ஒரு மாறி இல்லாம நேரடியா பிரிண்ட் பண்ணி காட்டுறான். ரெண்டுமே சரியான பிள்ளைகள் எங்களுக்கு. எஸ் அனோடா?
அப்ப இந்த லைன் வராம அவனுக்கு அடுத்த பாஸ் பிள்ளைகள் இந்த 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 பேஸ் நடந்த பிறகு தென் எண்ட் ஆகும். சரிதானே? சோ ஒரு ப்ராசஸ்லயே p into 105/100 யா இஷ்யூ இல்ல, போடலாமா இல்லையா பிள்ளைகள்? ஒரு ஆள் கேக்குது எப்படி தெரியுமா சார், நான் ஒரே ப்ராசஸ்ல எப்படி போடலாமா? p into 105/100 கேக்கார். பிரைஸ் எவ்வளவு பிள்ளை? நம்மட 100 ரூபா தர 105 100 கட் பண்ணா 105 டைரக்ட் ஆன்சர் வந்தாச்சு, ப்ராஃபிட். எல்லாம் ஒன்று பிள்ளைகள், எல்லாம் ஒன்று. நான் சொன்னேன் அல்கோரிதம் என்பது பிள்ளைகள் ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான படிமுறை. நிறைய வழிகள் காணப்படலாம், உங்களுக்கு பிடிச்ச வழியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சரி, எல்லாமே சரி. ஓகே ஓகேவாடா? டவுட் இருக்கா? கிளியரா உங்களுக்கு? ரைட். இப்போ இது ஹோம்ஒர்க் பிள்ளைகள், சரியா? அடுத்த கிளாஸ்ல இதை செஞ்சுட்டு வாங்க. ஓகே, எனக்கு நீங்க செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி பிள்ளைகள். பாருங்க வினாவுல நாள் ஒன்றுக்கான சம்பளமும் வேலை செய்த நாட்களுக்கான மொத்த எண்ணிக்கையும் வாசித்து ஊழியருக்கு கிடைக்கக்கூடிய இறுதி தொகையை வெளியீடு செய்ய தேவையான பாட்ஜெட் கோட்டுப்படுத்தி வருக. ஒவ்வொரு ஊழியரும் தங்களது சம்பளத்துல 15% வெற்றாக செலுத்துதல் வேண்டும். இப்ப சம்பளம் என்பது பிள்ளைகள் பொதுவா வேலை செய்த நாட்களை ஒரு நாளைக்கான சம்பளத்துல பெருக்கணும்னா சம்பளம் கிடைக்கும் இல்லையா? அந்த சம்பளத்துல இருந்து வெற்ற கழிச்சோம்னா பிள்ளைகள் வாரது அவருக்கு கிடைக்கிற இறுதி தொகை. வெற்ற எப்படி கணிப்போம்? வெற்றிங்கிறது சம்பளத்துல 15%. ஓகே, செய்யலுமா இல்லையா? செஞ்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் செக் பண்றேன் பிள்ளைகள். அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, குட் நைட்.